மக்களே ம் இன்றைக்கு இந்த பதிவு ஏனென்று சொன்னால், நான் இதுக்கு முதல் போட்ட அந்த பதிவில, அ நான் அந்த ஐயர் என்று சொன்னால், அவருக்கு சிவான்னு நினைக்கிறேன் பேர். அவர் இப்ப ஐயர் இல்லையா, அவர் ஒரு கோர்ன்வால்ல ஒரு சிவன் கோயில் வச்சிருக்கிற ஒரு உரிமையாளர். கோயில் வச்சுக்க உரிமையாளர். உங்களுக்கு தெரியும் தானே வெளிநாட்ல கோயில் ப ம் அம் கோயில நீங்கள் விரும்பினால் நீங்க உருவாக்கலாம். நீங்கள் தனியார் தனியார் கோயிலா வச்சிருக்கலாம். இப்ப இலங்கையிலும் இருக்குது அப்படி. ஆம் ஆனால் கோயில நாங்கள் எல்லாரும் பொதுவாக என்னென்னு பார்ப்போம்னா, அது ஒரு பொது சொத்தா தான் நாங்கள் பார்ப்போம். சரி அது இல்ல பிரச்சனை. இப்ப என்னன்னு சொன்னா, நான் அதில தவறுதலா அவர ஐயர்ன்னு சொல்லி போட்டேன். அதுக்கு உண்மையா அது என்னுடைய பிழையா இருந்தாலும், ஆம் அதில முற்றுமுழுதா என்னுடைய தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்டா அவர்ட்ட கெட்டப் அவர ஷேப்பு. அ அவருக்கும் எனக்கும் ஒரு பகையும் இல்ல. அவர்ட்ட சேப்பு, தலை, குடுமி, காதுல தோடு, அம் திருநூற்று பூச்சு, இங்க உள்ள ஒரு ஒரு குருக்கள் சொல்லியிருப்பாருங்க. லண்டன்ல உள்ள குருக்கள். ஒரு ஐயருக்குரிய அத்தனை அடையாளம் அவர்ட்ட இருக்குது. கழுத்துல கணக்க உருத்திராட்ச கொட்டை. நான் நினைச்சேன் அதுக்குள்ள ஏதேனும் பூணூல் இருக்குமோன்னு நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல. நான் உடனே நினைச்சுட்டேன் அவர் ஐயர்ன்னு சொல்லி. என்ன மாரி தான் கன பேர் நினைச்சிருப்பினம். ஆம் என்னென்று சொன்னா இன்னும் உண்டு. இப்ப நான் சொன்ன கருத்து என்னன்னு சொன்னா, நாங்கள் இந்து சமயம் மாடு சாப்பிடுற இல்ல. மாடுங்கிற ஒரு கடவுள்ன்னு சொல்லி. அப்ப அந்த கருத்துலேருந்து நான் மாறுபடையில. இப்ப அந்த அந்த தமிழாக்கள்ன்றபடியே நம்ம அந்த மாடு சாப்பிடுற வழி தான் அவனுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. அதான் அந்த மாடு சாப்பிட நான் இருக்கிறேன். அப்ப அதுக்காக தான் அந்த பதிவு போட்டு நான். இனி என்றாலும் இந்த 2 பேரும் யார் இந்த கோயில் உரிமையாளரும், அந்த மாடு சாப்பிடுற அந்த படியனும், உங்களோட பெர்சனல் விஷயங்கள நீங்கள் வெளியில வச்சிருங்கோ. நீங்க TikTokலயோ வ அந்த சமூக ஊடகங்கள்ல வந்தபடியா தான் நான் அத பற்றி கதைக்க வலிக்கிட்டேன். ஏன்டா எங்கட சமயத்தில ஆ மாடு சாப்பிடுறதுக்கு ஊக்குவிக்க மாட்டோம். இதில நான் கமெண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் போட்டது என்னவோ அதுக்கு ஆக்கள் வந்து பதில் போட்டுக்கணும். சாப்பிடுறது அவரவர்ட்ட உரிமைண்டு. நானும் அதத்தான் சொல்றேன். அவரவர்ட்ட உரிமை. ஆனா எங்கட சமயத்த இதண்டு வராதேங்கோ. அதாவது எங்கட சைவ சமயத்த ம் மழுங்கடிக்குமா போல வராதேங்கோ. அதில கமெண்ட் போட்டா கனவில பார்த்தா எல்லாம் மாற்று மதங்கள். நான் மாற்று மதத்த எதிர்க்கையில. அது ஏன் எங்களுடன் இந்த பிரச்சனைக்கு வாரீங்கள்? அது அம் நீங்கள் அது சாப்பிடுறத குறை சொல்றான்னு சொல்லி. நான் சொல்றேன் எங்க இந்து சமயக்காரர் அத தவிர்க்கோணும். ஏன்னா நாங்கள் கடவுளத்தான் கடவுளாக மாடையும் அது ஒரு கடவுளுண்ட ஒரு அம்சமா நாங்கள் பார்க்கிறோம். அம் இதத்தான் நான் சொல்லுவேன். மற்றது இவர் இப்ப திருப்பி சொல்றேன்னா, இவர் ஐயர் இல்ல, ஒரு கோயில் உரிமையாளர். அவர் அவரும் ஒன்றை யோசிக்கோணும். கோயில் உரிமையாளர் என்று சொன்னால், அவரும் தன்னுடைய சமய கட்டுப்பாடுகள ம் பின்பற்றணும். சைவ சமய கட்டுப்பாடுகள. வெளியில பேசிக்க கூடி கவனமா இருக்கணும். ஏன்டா அவர இப்ப என்ன மாரி எடுத்த உடனே ஐயர்ன்னு நெனச்சு கன பேர் அத முன்னுதாரணமா சொல்லுவினம். நன்றி மக்களே! இதான் ஒரு சிறு விளக்கம் உண்டு. அவர் ஐயர் இல்லையா? அவர் ஒரு கோயில் உரிமையாளர். அவரும் என்னடா எனக்கு மெசஞ்சர்ஸ்ல போட்டிருந்தார். அவர்ட்ட பதிவுகள் எல்லாம் அம் தான் கோயில் உரிமையாளர் தான். தான் ஐயர் இல்லைன்னு சொல்லி. அதால நான் உங்களுக்கு இந்த பதிவ இதில போடுறேன். அவர் ஒன்றும் கேட்டு எனக்கு இதில போட சொல்லல. எனக்கும் அவர் நான் மற்ற ஐயர் மேல பாதிக்கப்படக்கூடாதுன்ற காரணம் தான் நான் இது ஐயர் இல்லைன்ட்ட திருப்பி சொல்றேன். நன்றி மக்களே!